Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பத்துலோ நீ எனக்கு கிஃப்டா கொடுத்த இந்த போன் ரொம்ப நல்லா இருக்குடா, புடிச்சிருக்குடா. தேங்க்யூடா, தேங்க்யூ சோ மச். வாடா இந்த குச்சில ஒரு செல்ஃபி எடுத்து போய் காட்டு. இந்த போனோட கேமரா குவாலிட்டி சூப்பரா. ஜெய் ஹோ. டேய் இங்க பாரு, டேய் நம்ம எடுத்த செல்ஃபி எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாருடா. டேய் வாடா வெளிய போய் இன்னும் நிறைய செல்ஃபி எடுத்து போடா. வாடா டேய். யாரு வம்புக்கும் போறது இல்ல, தும்புக்கும் ஹலோ போறது இல்ல. பாக்ஸ்ரனாச்சி வாங்கல, என்னோட போன்ல எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒரு செல்ஃபி எடுத்துப்போ. ஏய் இங்க பாரு, அப்புறமா எடுத்துக்கோ. இப்போ நான் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்ல. ஆட பிராக்டீஸ் விடுங்க, இந்த மாதிரி போஸ் எங்க கிடைக்கும் சொல்லுங்க. ஜாலியா செல்ஃபி எடுப்போம், அப்புறம் பிராக்டீஸ். பிரச்சனை பில் போடுறானே. இவ்வளவு அடம் பிடிக்கிறேன்னா சரி வா செல்ஃபி எடுத்துக்கலாம். பத்லு நீ வா. ஆனா உன்னோட கேமராவோட ஆங்கிள் தப்பானது. நான் சரியான ஆங்கிள சொல்றேன். சூப்பர். இந்த இடம் உண்மையில டாப் டாக்கரா இருக்கு. அப்படியே ஈ காட்டுக்கு ஒரு செல்ஃபி எடுத்துறேன். அட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ பஞ்ச வாங்கிட்டு காத்துல பறந்துட்டு இருக்க, அப்படி இருந்து செல்ஃபி கேக்குதா? அட பாக்ஸ்ரனாச்சி, நீங்க என்னையும் பத்துலையும் போட்டு குத்துன்னு குத்தி இத பழகிட்டீங்க. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் கொஞ்சம் பயப்படுறீங்க போல இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களை சேஃபா லேண்ட் பண்ணி விட்டுறேன். ஈ காட்டுங்க, சிரிங்க, செல்ஃபி எடுத்து போ வாங்க. ஏய் உன்னோட செல்ஃபியை விட்டு தொலைடா. நான் முதல்ல கீழே போனோம். ஏய் அப்பா பாக்ஸ்ரனாச்சி சூப்பர். இப்ப வாங்க நம்ம கீழே போயிட்டே இருக்கும்போது இன்னொரு செல்ஃபி எடுப்போம். சூப்பரா இருக்கும். ஐயா அட பாக்ஸ்ரனாச்சி, இப்ப ஆடு கட்டிட்டு வராதீங்க. போட்டோல அசிங்கமா இருக்கும். செம்ம ஆங்கிள் கிடைச்சிருக்கு. கிளிக் பண்ணிடுறேன். சிரிங்க. கிளிக். செம்ம போட்டோ. நல்ல வேலை. அட டீ கடை அண்ணாச்சி, இங்க பாத்தீங்களா என்னோட புது போனு. இந்த 10 தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தான். இது ஸ்மார்ட் போனுங்கிறதோட உன் கையில ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேப்பா. இந்த மண்டைய வச்சு ரேமிங்லாம் பேசாத, வாயை மூடு. ஜாலியா ஒரு செல்ஃபியை மட்டும் எடுத்துப்போ சரியா? வாயை மூடிட்டு சிரி, அதுவே போதும் சரியா? செல்ஃபி சிரிச்சுக்கோ. அட இது பிசினஸ் டைம்பா. இப்ப கஸ்டமர் வர நேரம். நான் போய் சமோசா ரெடி பண்ணோம். இப்ப விட்டுறேன். சமோசா போட்டதுக்கு அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கலாம். அட இந்த சமோசா போடுற வேலையை நீ டெய்லி தானே பாக்குற. அட வாயா, இன்னைக்கு என் கூட சின்ன ஜாலியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. நீ என்னோட வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், பழைய ஃப்ரெண்ட். இத்தனை வருஷமா எனக்காக சூடா சமோசா டேஸ்டா பண்ணி கொடுக்கறாளே. அதனால நான் உன் கூட இன்னைக்கு செல்ஃபியை எடுத்தே ஆகணும். இரு நல்ல ஆங்கிள் எடுத்து போ சரியா? அட என்ன டீ கடை அண்ணாச்சி, அங்க எங்கன்னு பார்க்க கூடாது. கரெக்டா கேமராவை பார்க்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும் சரியா? கிட்ட வாயா. ஈ காட்டு திருங்க. கொஞ்சம் போன மேல தூக்கிட்டோம் சரியா? இரு கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. உட்காரு, நல்லா உட்காரு. அட உட்காரு. காப்பாத்துங்க. பத்லு, முதல்ல உன் ஃப்ரெண்டை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. இல்லன்னா உங்களுக்கு காரமான சமோசா போட்டு கொடுத்துருவேன். சமோசாவை தான் நான் வேக வச்சிருக்கேன். என்னையே வேக வச்சிட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இன்னொரு முறை இந்த கடை பக்கம் பார்த்தேன் அவ்வளவுதான். பாரு மோட்டோ, நம்மள பார்த்தாலே பிச்சுக்கிட்டு ஓடுற பையன் இன்னைக்கு உன் செல்ஃபியால நம்மள மூச்சு முட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு தேவையா? அட பத்லு, பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். நாம செல்ஃபி எடுத்தோமா குதூகலமா இருந்தோமா இருக்கணும். ஏய் ஜோ, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நில்லு. இந்த சிங்கத்தோட குறியில எடுத்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஆமா, நான் நேரா வந்துடுறேன். எனக்கு வேலை முடிஞ்சதும் நான் உன்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. எங்க ஒன்னாலும் உன்னை வந்து பிடிப்பேன். நில்லு. என்ன பண்ற? ஏய் அத புடி. யாராவது அவனை பிடிங்க. போடா. ஐயோ மோட்டு பத்லு, தேங்க் யூ வெரி மச். அந்த ஜான் பேக்க கொள்ளடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கா. அவனை போய் பிடிக்க. டோன்ட் வரி சிங்கம் சார். அந்த குட்ட பையன் ஜானை பிடிச்சு வந்து எப்படியா உங்ககிட்ட ஒப்படைக்கிற பாருங்க.
ஜான் நில்றா. உன்னை பிடிக்கிற பொறுப்பை சிங்கம் சார் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. உன்னை பிடிச்சு உள்ள போறதுக்கு முன்னாடி டக்குனு கிட்ட வா. ஜாலியா 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துப்போ. வாடா. ஆங்கிள் சரியா செட் ஆகல. ஈனு சிரிக்கணும். கேமராவை பார்க்கணும். டக்குன்னு வண்டியில வேணா உட்காந்துக்கோ. ஈ கண்ணு. இப்படி இப்படி மாத்தலாம். சில செல்ஃபி நீ தரையில இருந்து கூட எடுக்கலாம்ல. தாராளமா தாராளமா எடுக்கலாமே. இரு. ஏய் மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? ஜான தப்பிக்க விட்டுட்டியே. அது மட்டும் இல்லாம அவன் என்னோட மோட்டர் பைக்கை எடுத்துட்டு போயிட்டா. அந்த வண்டி இல்லாம நான் ரவுண்ட்ஸுக்கு எப்படி போவேன்? அட ரவுண்ட் எல்லாம் அப்புறம் அடிக்கலாம் சிங்கம் சார். கூட வந்து நில்லுங்க. குரூப் ஒரு செல்ஃபி எடுத்து பண்ண சொல்லுங்க. ஐயோமா, அந்த ஜான் பேங்க கொள்ளடிச்சிட்டு ஓடிட்டா. அதோட என் மோட்டர் பைக்கையும் எடுத்துட்டு போயிட்டா. ஆனா உனக்கு செல்ஃபி முக்கியமா போச்சு இல்ல? ஐயோமா, நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. அச்சோ. ஏய் மோட்டு, இல்ல. வாங்க வாங்க. ஏய் ஸ்டாப். ஐயோமா, காப்பாத்துங்க. இது சூப்பர். ஆஹா, ஆங்கிள் சூப்பர். அதே. டேய் மோட்டோ மண்டையா, போத நிறுத்திடா. உன்னோட செல்ஃபி முகத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா? ஏன்டா ஒரு நல்ல மனுஷனை தலை கீழே இப்படி தொங்க வச்சிருக்க? உன்னோட செல்ஃபி முகத்தை கீழே இறக்கி வச்சுட்டு உடனே என் கூட வீட்டுக்கு வாடா. ஓகே பத்லு, ஓகே. நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால இதை நான் நிப்பாட்டிக்கிறேன். ஆனா அதை நாளையில இருந்து நிப்பாட்டிக்கிறேன். இன்னைக்கு விட்டுரு. ஏன்னா நான் நிறைய பேர் கூட நம்ம ஊர்ல செல்ஃபி எடுக்கணும்டா. மோட்டு பத்லு, நான் உங்களை விட மாட்டேன். இந்த மோட்டோ பையிலால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். இந்த நல்ல மனுஷனை ஆகாயத்து மேல கூட்டு போய் செல்ஃபி எடுக்கிறான். இன்ஸ்பெக்டர் சார தலை கீழே தொங்க விடுறான். என்ன பண்றது? அட தம்பி, என் நண்பா, மோட்டுக்கு நோய் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் மருந்து கொடுக்கறேன். அதுக்கப்புறம் அது குணமாயிடும். வேற எந்த பிரச்சனையும் இல்லப்பா. என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குதாப்பா. இங்க பாருங்க, செல்ஃபி காம்படிஷன். யார் நல்ல போட்டோ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இனாம் கொடுப்பாங்கப்பா. இதுல நம்ம மோட்டுவா கலந்துக்க வச்சோம்னா அவன் தோத்துக்கிட்டு அசிங்கப்பட்டு வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் போட்டோ எடுக்க மாட்டான். ஏன்னா நீங்க சொல்றத வச்ச பார்த்தா மோட்டோ எடுக்கிற செல்ஃபியே இல்லையாப்பா. அவனை வச்ச போட்டோ எடுக்கிறதோ, எவனை வச்ச போட்டோ எடுக்கிறதோ, ஓடும்போது எடுக்கிறதோ, உட்காரும்போது எடுக்கிறதோ, சே எந்த போட்டோவும் கிளியரா இருக்காதப்பா. அவன் தோத்ததுக்கு அப்புறம் நிச்சயமா 10 நாள் ஃபெயில் பண்ணுவான். அதுக்கப்புறம் செல்ஃபியை எடுக்க மாட்டானப்பா. நம்புங்க. ஐயோம்மா, கசிதாராம் கலக்கிட்ட. அவ சொல்றது கேட்கும் போது எனக்கு அது சூப்பரா இருக்க மாதிரி உங்க தோணுது. எல்லாருக்கும் இந்த விஷயம் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான் சார். மோட்டுவோட மனசு ரொம்ப மென்மையான மனசு சார். குழந்தைங்க மாதிரி. பத்துலு, என் தம்பி, என் நண்பா, ஒரு சில நேரத்துல நோயாளிங்களுக்கு குணப்படுத்தணும்னா காசு பணத்தை செலவழிச்சுதான்ப்பா ஆகணும். ஆமா. சரி வாங்க, எல்லாரும் மோட்டு கிட்ட போலாம். இங்க ஒரு செல்ஃபி. இங்க அதுடா. இந்த பக்கம் இரு. அங்க போறேன்னு செல்ஃபி. மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இங்க ஒரு செல்ஃபி காம்படிஷன் நடக்க போகுதுப்பா. நீ தான் இவ்ளோ செல்ஃபி எடுக்கறியே, நீ ஏன்ப்பா இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது? நீ என்னப்பா சொல்ற? கலந்துக்கிறியா? சொல்லு. நீ கண்டிப்பா ஜெயிப்பப்பா. ஜெய் ஹோ. இந்த செல்ஃபி காம்படிஷன்ல நான் ஜெயிக்காம வேற எவன் ஜெயிக்கிறான்னு பாக்குறேன். எங்க அது? மோட்டு, பத்துலு, என் நண்பா, அநேகமா ஜட்ஜுங்களுக்கு மோட்டோட செல்ஃபி பிடிக்கல போல இருக்குப்பா. பாவம். நம்மளோட இந்த காம்படிஷன் ஜட்ஜஸ் பேனல் எல்லா செல்ஃபிஸையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எல்லா செல்ஃபிஸும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனாலும் இந்த செல்ஃபிஸ்ல ரொம்ப பெஸ்டா இருக்கிற செல்ஃபிக்கு தான் நாங்க பரிசை வழங்க போறோம். இந்த பரிசை வாங்க போறவரு மோட்டு. ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன்.
நான் ஜெயிச்சிட்டேன் ஏன் செல்ஃபி பரிசு வாங்கிடுச்சு நான் ஜெயிச்சுட்டேன் நீங்க ரொம்ப சரியா தான் கேட்டிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட செல்ஃபிஸும் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. ஆனாலும் எல்லாம் ஒரே போஸ்ல தான் இருக்கு. ஒருத்தர் கார்டன்ல நிக்கிற மாதிரி, இன்னொருத்தர் சிரிச்சுக்கிட்டே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. தட்ஸ் நாட் a real thing. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே மோட்டுவோட செல்ஃபில மட்டும் தான் இருக்கு. அந்த செல்ஃபி எடுத்திருக்கிற டைமிங், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங், பிரில்லியன்ட். நீங்க எங்க எல்லாருக்குமே டிஃபரெண்டான செல்ஃபிஸ் எடுக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்திருக்கீங்க மோட்டு. இதை நீங்க எப்படி செஞ்சீங்க? இது செய்யறது இல்லைங்க, போட்டோ எடுக்கிறது. எனக்கு எது அழகா இருக்குன்னு தோணுதோ அப்ப டக்குனு கேமரா வான் பண்ணி பச்சைன்னு எடுத்துறது. அது சரி, இந்த வருஷத்தோட சிறந்த செல்ஃபிக்கான அவார்ட் மோட்டுக்கு தான் போக போகுது. இந்த விருதை வழங்க நான் பெருமைப்படுறேன். சார் அப்படியே நிலுங்க சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். கப்பு கொடுக்குமா போட்டோ எடுத்தது அதை நான் ஞாபகமா வச்சுப்பா இல்லையா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் சார். தொப்பதான் வருது, நீங்க வாங்க சார். கொஞ்சம் அப்படி இல்ல இப்படி இருங்க சார், இப்படிதான். பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். அப்படியே கொஞ்சம் சிரிக்க கரெக்டா இருக்கும். இப்பதானே புரியுது நீ எப்படி இவ்வளவு டிஃபரெண்டான செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்திருக்கன்னு. இருங்க ஒரு செல்ஃபி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.